ஒரு 32 சைஸ் உயரமும் ஒரு 3.5 இன்ச்சுக்கு உள்ளுக்கு இப்படி கருப்பட்டி துணியை மடிச்சிட்டு 4 பாட்டாக எடுத்திருக்கிறேன். இப்போ 4 ஒன்றாவே ஒரு கோட் கலர் வெட்ட போகிறேன். இப்போ மேலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3.5 இன்ச்சு தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சுக்கு வச்சுக்கிடுவோம். 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு. இப்போ இந்த 4 இன்ச்சுக்கு நேராக இங்கே நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த கோட்டில் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் 7.5 இன்ச்சு வேணும். 7.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடுவோம். ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கிடுவோம். ஒரு 8.5 இன்ச்சு நம்ம ஆர்ம் லென்த்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதை கோடு போட்டுக்கலாம். இதில் 4.25 ஒரு புள்ளி மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து உடம்போட சைஸ் 40 10 இன்ச்சு 1/2 இன்ச்சு செலவுன்ஸ் கொடுத்து 10.5க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த புள்ளியிலேருந்து நம்ம அதாவது அந்த புள்ளி வச்சிருக்கிற இடத்துல இருந்து இந்த உடம்பு பாட்டோட சேர்த்து விட்டுறலாம். அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தையும் இதையும் சேர்த்து விட்டுறணும். அவ்வளோதான். இது வந்து இப்படி இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். பேக்குக்கு வந்து நம்ம எப்பவும் போல் இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் தானே, இந்த இடத்துல இருந்து இப்படி கை வச்சுக்கோங்க. மேலேருந்து திருப்பிட்டு 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சும் இந்த இடத்துல 3.5 இன்ச்சு கேப் வரும். ஒரு 1/2 இன்ச்சு மேலே போய் தான் அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் பேக்கில் எடுக்கணும். அவ்வளோதான். இதில் இருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். 2.5 இன்ச் கூட்டியிருக்கேன். 13க்கு மார்க் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அப்படியே நேராகவே இதில் ஷேப் ஒன்றும் கொடுக்கக்கூடாது. அப்படியே வந்து இதோட கனெக்ட் ஆகிடணும். இதுக்கு பிறகு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் கொடுத்து இப்போ அது ஃப்ரண்ட்டு எப்பவும் போல் நம்ம கட் பண்ணியாச்சு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்போ அந்த கோட் இது செய்ய போகிறோம். அந்த காலரை எப்படி செய்கிறதுன்னு. அப்போ இந்த இடத்துல இருந்து நெக்கு வந்து நம்ம ஒரு 6 இன்ச்சு நம்ம தையலுக்கு அங்கே 1/2 இன்ச் போக 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கிறோம். 1/2 இன்ச்சு இறக்கிட்டு இதில் பாதி இது இப்போ 3 அப்போ ஒரு 1.25க்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2.5 இன்ச்சையும் இப்படி வி மாதிரி தையல் போடணும். போட்டுட்டு இதில் நம்ம கட் கொடுத்துடணும். இந்த இடத்துல கட் கொடுத்துடணும். இப்போ அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. எந்த இடத்துலன்னு அப்போ தான் நம்ம இதில் தைச்சிட்டு இப்படி திருப்புற நேரம் இந்த இடைவெளியில் நம்ம எடுக்கலாம். பேண்ட் கட் பண்ண போகிறோம். கீழே இருந்து 31.5 இன்ச்சு அதாவது மேலே 1/2 இன்ச்சு தைக்கவும் கீழே வந்து நம்மளுக்கு 31 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன். தையலுக்கு 1/2 இன்ச்சு போக. இப்போ இதில் நம்ம வந்து பேண்ட் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்ப்போம். கிராச் டெப்த் எடுக்கணும். நம்ம ஹிப் ரவுண்டை வந்து 4ஆக பிரிக்கணும். 44 ஹிப் ரவுண்டு. அப்போ 4ஆக பிரித்தா 11. அப்போ மேலேருந்து 11க்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். இதில் தான் நம்ம வந்து இந்த கர்வ் கொடுக்க போகிறோம். அப்போ இங்கேருந்து 11 மார்க் பண்ணிக்கிடுவோம். அந்த ஹிப்பை 4ஆக பிரித்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் 11 இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோங்க. அடுத்து ஒரு தொடையிட அளவு மார்க் பண்ணணும். நம்ம தைனா தொடை. அந்த தொடை வந்து இப்போ வந்து ஹிப் ரவுண்டை விட கொஞ்சம் கூட இருக்கும் ப்ளஸ் சைஸ்க்கு. அப்போ அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. நான் மொத்தத்தில் அந்த 11 இன்ச்சிலேருந்து ஒரு 3 இன்ச்சு சேர்த்து 14க்கு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறேங்க. 14 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அப்போ இந்த 11லேருந்து இது வேணால் ஒரு கோடு போட்டுக்கலாம். 11 இன்ச்சு கோடு போட்டுட்டு இதில் ஒரு லைட்டாக கர்வ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு இது கிராச் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சைட்டில் இருந்து நம்ம ஒரு கீழே நம்ம வந்து இது மடித்து தைக்க இந்த இடம் போயிடும். இப்போ இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு விட்டுக்கிறோங்க. விட்டுட்டு
இப்போ வந்து ப்ளஸ் சைஸாக இருந்தால் நீங்கள் 2.5 விடுங்க. கொஞ்சம் இன்னுமே நான் லூஸ்க்காக தான் அவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரு 1.5 இன்ச் கூட விட்டுக்கலாம். அப்போ அந்த கால் வந்து இழுத்து பிடிக்காது. அப்போ அந்த ஓப்பன் கொடுக்குற இடத்துல நம்ம ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதுக்கு பிறகு நம்மளோட இது வந்து இவ்வளவும் தையலுக்கு மடிச்சு தைக்க போயிடும். அப்போ இந்த இடம் தான் நம்மளுக்கு வரப்போகுது எக்ஸாக்ட் அளவு. இதை வேணால் இப்படி மடித்து வச்சுக்கலாம் உங்களுக்கு விளங்காட்டி. இதை மடித்து வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து 2.5 இன்ச்சு கொடுத்துருக்குறேன். இந்த 2.5 இன்ச்சிலேருந்து கால் அகலம் ஃபுல்லாக காலை ரவுண்ட் அப் பண்ணி எடுக்கணும். 7 இன்ச்சு வருது. ஃபுல் கால் 14, அதில் 7 இன்ச்சு. அப்போ இந்த 7 இன்ச்சிலேருந்து இந்த கூடை கொண்டாந்து அப்படியே இதோட சேர்த்துடணும். இதில் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு சேர்த்துக்கிறோங்க. தையலுக்கு எனக்கு இந்த 7 இன்ச்சிலே சரியாக வரும். 1/2 இன்ச்சு 6.5 இன்ச்சு தான், 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். நீங்கள் உங்களுக்கு தையலுக்கு விட்டுக்கிறங்க. அடுத்தது இந்த பக்கம் இந்த 2.5 இன்ச்சு விட்டுருக்கோம் தானே, இதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு எடுத்துட்டு அப்படியே கொண்டாந்து இந்த பாட்டோடு சேர்த்து விட்ருங்க. இந்த மார்க் பண்ணியிருக்கோம். 4மே ஓப்பனில் தான் வரும். அவ்வளோதான். அடுத்தது இந்த பகுதியில் நம்ம ஒரு எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஓப்பன் வேணும்னு பார்த்துக்கிறோங்க. நான் ஒரு 3 இன்ச்சில் கொடுக்குறேன். இங்கனக்குள்ளே நம்ம கட் போட்டு ஸ்லிட் மாதிரி தைச்சிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருவோம். அப்படியே பாருங்கள், அப்படியே கரெக்டாக அதே அளவுக்கு வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். கீழே இருந்து ஒரு 2 இன்ச் அகலம் விட்டுக்கிடுவோம். மொத்தத்தில் தையலுக்கு எல்லாம் சேர்த்து கீழே இருந்து மேலே வர்ற நேரம் நம்மளுக்கு இது எவ்வளோ அகலம் இருக்குதோ அது எக்ஸ்ட்ரா, அதாவது இங்கே வந்து குறைஞ்சது ஒரு 3 இன்ச் இருக்கணும் ரொம்ப ப்ளஸ் சைஸாக இருந்தால். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளோ தான் துணி இருக்குது. அப்போ நான் அந்த இருக்கிற அளவை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஒரு 2 இன்ச் இருக்குது. அப்போ இந்த அளவை அப்படியே எடுத்தாச்சு. எடுத்துட்டு இங்கே வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு இங்கே கூட இருந்தாலும் கீழே வரையில் அப்படியே 2 இன்ச்சுக்கு நம்ம எடுத்தால் போதும். காலுக்கிட்ட 2 இன்ச்சுக்கு எடுத்தாச்சு. அடுத்தது இந்த கிராச் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரையில் ஒரு 4 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. அப்போ தான் அந்த பேக்கில் எலாஸ்டிக் போடுறதுக்கு 4 4.5 இன்ச்சோ வச்சுக்கிறோங்க. அதுக்கும் எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னா ஒரு 3.5 இன்ச்சு இருக்கும். அந்த இடத்த எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை மேலே வந்து 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கு. இப்போ இதுதான் சமமான அளவுனா அதை விட 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலேருந்து அப்படியே கொண்டாந்து இதோட இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு கொண்டாந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். மேலே இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு 40 தான் வேஸ்ட் ரவுண்டு. அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 11 இருக்குது. 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அப்போ 2 பக்கம்னா 1 இன்ச்சு போயிடும். அப்போ 10 தான் வரும். அந்த 10ல் நம்மளுக்கு இன்னொரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை 2க்கும் மிட் பாயிண்ட் 10 நடுவில் ஒரு அந்த 1 இன்ச்சை வந்து இப்படி ஒரு ஃப்ளீட் மாதிரி இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டோம்னா இது இந்த லூஸ் நம்மளுக்கு கொடுத்துரும் ஃப்ரண்ட் பார்ட்டில். பேக் பார்ட்டில் எப்பவும் போல் இந்த பகுதியில் வந்து நம்மளுக்கு ஒரு 4 இன்ச் 10 மொத்தத்தில் 40க்கு லாஸ்டிக் எடுத்துட்டு ஒரு 4 இன்ச் குறைச்சிட்டு இதுக்குள்ளே போட்டு தைச்சிட்டு அதோட அட்டாச் பண்ணிட்டோம்னா ஒரு பேண்ட் ரெடி ஆயிரும். ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு. இப்போ இதுக்கு பேண்டு 2 இன்ச் எடுக்கணும். தச்சு முடிச்சுட்டு நம்ம இதில் வந்து அதாவது எப்படின்னா 2 இன்ச்சு நம்மளுக்கு உயரம் வேணும். அப்போ மடித்து தைக்கிறதுக்கு இதை டபுளாக போட்டுட்டு இப்படி இப்போ டபுளாக இப்படி போட்டிருக்கேன்னு வச்சுக்கிறோங்க. 2 பேண்டுனா இதில் 2 இன்ச்சு உயரம் வரணும். அதுக்கு பிறகு தையலுக்கு 1/2 இன்ச்சு போட்டு கட் பண்ணி பேண்டு செஞ்சுக்கிறோங்க.